ஹலோ ஹாய் மக்களே, இப்போ நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட எக்ஸிட் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம யார் கூட உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கனி. ஐயோ, ஃபஸ்ட்டு எனக்கு சில கேள்விகள் வருது. உங்களை கனின்னு கூப்பிடணுமா, கனி அக்கான்னு கூப்பிடணுமா, இல்லை ராஜா மாதான்னு கூப்பிடலாமா? கண்டிப்பாக ராஜமாதா இல்லை, கனி அக்கால உங்களுக்கு எதை கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கலாம். ஸோ நானும் கனியாக்கனே கூப்பிட்றேன். நீங்கள் இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 85 days கிராஸ் பண்ணிடுறீங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஹவ் யூ ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப் மென்டலி இந்த ஷோக்குள்ளே வரும்போது? மென்டலி இந்த ஷோக்குள்ளே வரும்போது என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆனேன்னா, நிறையா என்ன சொல்கிறது, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இதை சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு அந்த தயக்கம் எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும். நான் எதையுமே ரொம்ப பெரிய தப்புமே இது அப்படி இருந்திருக்க வேணாம், இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பழக்கம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும், ஸ்ட்ரெயிட்டாக பேசணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி வந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசினது நடந்துச்சா? அப்புறம் யாரு கூட க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சி வந்தீங்களா? அது நடந்துச்சா? யார் கூடயும் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சி வந்து நடக்கலை. அது என் நேச்சரே கொஞ்சம் பழகிடுவேன் மக்கள்கிட்ட. ஸோ அது என்னால் பண்ண முடியல. பட் நான் கனியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கனிக்கு தெரியும். நான் இந்த ஷோவில் நான் பேசினதுலாம் வந்து அது பியாண்ட் மை லிமிட்ஸ் தான் நான் பேசியிருக்கேன் ஆக்சுவலி. அது பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. இப்போது நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பிடிக்கும். அவங்க நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங்கில் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவோம், அவங்க பண்ணுற தப்புலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அது கண்ணு மறைச்சிடும். பிகாஸ் அந்த பாண்டிங் நம்மளுக்கு வந்து சில கேள்விகளை தடுக்கும். இந்த கேம் ஷோவே அதுதானே, நீங்கள் சில விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுறது தானே இந்த ஒரு டாஸ்க். நீங்கள் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரு பிடிக்குமா? பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு எபிசோட் பிகினிங் வந்து நீங்கள் ஒரு அந்த துணி வைக்கிற ஒரு டாஸ்க்கு ஒன்று, அதாவது டாஸ்க்கு இல்லை, அது நீங்கள் அந்த தலையான ஒரு ஃபீல் அப்போ வந்து கீழே வச்சுட்டு போனாங்க. அது நீங்கள் எனக்கே வந்து சூப்பர் நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. அது நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் எடுத்து கையில் கொடுத்துருக்கலாம் அந்த பாயிண்ட்லாம் பேசும்போது. அது ஏன் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட அது நடக்கலை? ஏன் அது மற்றவங்க கிட்ட மட்டும் நடந்துச்சு? அதான் நான் ரொம்ப இடம் கொடுத்துருவேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு பரவாயில்ல நான் நிறைய விஷயங்கள் விட்டுருவேன் பேசிக்கலி. அங்கே அதான் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விளையாடினது பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கேம்குள்ளே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கேம் டாஸ்க்குன்னு வந்தப்போ எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரோ எங்கேயோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சப்போ இது மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு பேச மாட்டேன் நான் அதை. ஆனால் இது தப்புன்னு தனியாக கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ சப்போஸ் பாரு பண்ண மாதிரி வேறு யாரோ வந்து எனக்கு பிடிச்ச யாரோ துணி எடுத்து வந்து போட்டு போயிருந்தாங்கன்னா நான் சிரிச்சிட்டு விளையாடிட்டு விட்டுருப்பேன். அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி அவங்களுக்கு தெரியலையா? சொல்லும் போதே அப்போ நீங்கள் ஒருத்தர் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அது பயங்கரமாக டவுன்ஃபால் இல்லை. அதுதான் சொல்கிறேன். அது வந்து எனக்கு பிடிச்சவங்க என்ன அவமரியாதை பண்ணணும்னு அதை பண்ண மாட்டாங்க. புரியுது இல்லை உங்களுக்கு? அந்த இடத்துல அவமரியாதையே இல்லை. ஒரு விளையாட்டு இருக்கும், இல்லை என்கிட்ட ஏதோ ஒரு உரிமை இருக்கும். ஆனால் பாரு பண்ணது வேணும்னு பண்ணாங்க, அவமரியாதைக்காக பண்ணாங்க. அது அவமரியாதைன்னு தெரியும் போது அதுக்காக நான் நிற்பேன். அது யார் பண்ணாலும் நிற்பேன், எனக்கு பிடிச்சவங்க பண்ணாலும் நிற்பேன். உங்கள் வீட்டுக்குள்ளே யார் உங்களுக்கு ரொம்ப இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஷேர் பண்ணிப்பாங்களா? யாரும் நம்பி விளையாடுவாங்களா கேம்? அது விக்ரம். எல்லாத்தையும் என்னால் தைரியமாக ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்புறம் மற்றபடி வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு இந்த ஒரு எஃப்ஜேவோட ஒரு உங்களுக்கு எஃப்ஜேவோட பாண்டிங்கு, விக்ரம், சபரி, இது வந்து எல்லாமே செலக்டிவாக நினச்சேன். ஏன்னா நிறைய வாட்டி வந்து அமித்தே சொல்லியிருக்காரு, என்னால் அவங்க பக்கத்துலேயே போக முடியல, அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்களோட பிக் வந்து நீங்களே இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மட்டும்தான் என் கூட இருக்கணும், மற்றவங்கள்ட்ட நான் யார்ட்டும் பேச மாட்டேன் அப்படி நீங்களே பவுண்டரிஸ் வச்சு பழகுவீங்களா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் வந்துட்டு நந்தினி அவங்களோட ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கெமி கூட நான் க்ளோஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரம்யா இருந்தாங்க. எல்லாருக்கூடையும் நான் க்ளோஸாக தான் இருந்திருக்கேன். கலை இருக்கும்போது வரைக்கும் கலையும் அதில் இருந்திருக்கான். எல்லாரும் வெளியில் போக போக மிச்சம் இருந்தது இவங்க தான். அப்படி தான் பெருசாக இருந்தது. நான் எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருந்தேன். போக போக நாட்கள் அதிகம் ரொம்ப நாட்கள் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களோட க்ளோஸ் ஆகி அது அப்படியே எண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் அதாச்சு. சாண்ட்ரா, எஃப்ஜே இவங்களோட 2 பேருமே உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து பயங்கர க்ளோஸ், ஒருத்தவங்க பயங்கர எனிமி. அப்படிதான் நான் பார்த்துருக்கோம். லைக் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்க 2 பேரோட கேம் பிளே உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆச்சு? லைக் எது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு? சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது எஃப்ஜேவோட எனக்கு இருந்த எதுவுமே வந்து சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எஃப்ஜே வந்துட்டு இப்போது பார்வதி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ, ஆல்மோஸ்ட் சப்போஸ் இப்போது ரூல்ஸ் மீறுறது பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல கத்தக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, இல்லை சண்டை போடக்கூடாது இந்த இடத்துல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஃப்ஜேவும் பண்ணியிருக்கான். சரி, இப்படி நான் கேட்குறேன் கேள்வி. இவங்க 2 பேரோட
இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் உங்க கேம் வந்து பயங்கரம் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வித் மீயா? ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தவங்க எனிமிட்டி ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா உங்களோட கிளாஷ் உண்டாக்கிட்டே இருக்கும். அதனால உங்களோட கேம் வந்து அஃபெக்ட் ஆச்சு. இல்ல ஒருத்தரோட பாண்டிங், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுக்கு நீங்க ஃபேவரிசம் பண்றீங்க அப்படின்னு ஒரு நிறைய பேர் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுவுமே உங்க கேம் அஃபெக்ட் பண்ணிருக்கும்ல. இவங்க 2 பேரும் மெயின் காசா இருந்தாங்களா கேக்குறேன். இருந்திருக்கலாம். ஸோ எஃப்ஜே வந்து அவன் சப்போஸ் அவனுக்கு வந்து இருந்த ரிலேஷன்ஷிப் வித் சப்போஸ் அவனுக்கு இங்கே இருந்தது இல்லை, ஆதிரை கூட அவனுக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை. அதுக்கப்புறம் வியானா கூட அவன் பழகினது இல்லை, மற்றவங்களோட பழகினது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவன் தம்பி க்ளோஸ்ன்னு சொன்னதாலேயே அவன் என்ன பண்ணாலும் எல்லாரும் என் சைடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை நான் வளர்க்கல, அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் அவனை எனக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீ செய்கிறதுலாம் சரின்னு நான் சொன்னது கிடையாது. கத்தாத, இந்த மாதிரி பண்ணாத, இது இப்படி பேசக்கூடாது. நீங்கள் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 24/7 பார்த்துருந்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணியிருக்கேன். இது தப்பு, இப்படி பேசக்கூடாது. கடைசியாக அவன் வந்து ஆதிரி ஏதோ சொன்னது கூட நீ அந்த வார்த்தை நீ சொல்லியிருக்கவே கூடாதுன்ற வரைக்கும் நான் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இல்லை, அது பர்சனலாக பார்த்துருக்கேன். நீங்கள் எஃப்ஜே கூட பேசி நீங்கள் இது பண்ணியிருக்க வேணாம் அப்படி பண்ண. பட் அது எப்படின்னா, அது எப்படி நான் பார்க்குறேன்னா, நீங்கள் எஃப்ஜேக்கு ஒரு சப்போர்ட் ஃபேக்டராக, அதான் நீங்கள் ஒரு அக்கா அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டிங்க்கு நீங்கள் எங்கேயுமே அதாவது அது நான் விட்டு கொடுக்காம, ஓகேங்களா, நான் வந்து என்னோட தம்பி எப்படி காப்பாற்றுறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேமுக்குள்ளே. அதாவது நீங்கள் அவருக்கு சப்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா தப்பு அது ஸ்ட்ராங்காக சொல்லும்போது அந்த பாயிண்ட் நிற்கும்ல. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பார்ஷியாலிட்டி, ஓகே இதை பாருப்பா இப்படி பண்ணால் இப்படி தப்பாக போயிடும், இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும், அதாவது யூஆர் ட்ரைங் டு சேவ் ஹிம், யூஆர் நாட் ட்ரைங் டு கரெக்ட் ஹிம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அந்த கிரே சொல்கிறேன் இல்லை, எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னா இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, நான் வெளியில் ஃபுல்லாக இப்போ சப்போஸ் யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, இப்போ 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னா கூட இவங்களை கூப்பிட்டு தனியாக நீ அந்த தப்பு பண்ணியிருக்க, அவங்களை கூப்பிட்டு தனியாக நீ இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் நான். ஸோ அது வந்து பிக் பாஸ், அது இட் டசன்ட் ஒர்க் லைக் தட் இன் பிக் பாஸ். இங்கே வேற மாதிரி இது பண்ணணுன்றது இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாள் முன்னாடியே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் சொன்னா வந்து அவங்க வரும்போது நாங்கள் இவ்வளோ சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இருக்கோம், 3 சிஸ்டர்ஸ் இருக்கோம், இன்னும் உனக்கு ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படின்றது கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? பிகாஸ் இங்கே வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது சில இன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்னென்ன தப்பு பண்ணோன்றது நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்டம் தான் அது. அந்த ஒரு நாள் 2 நாள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அப்போ புரிஞ்சிச்சா, ஓகே இதுதான் தப்பா போயிருக்கு? எனக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ் லைக் எனக்கு கொஞ்சம் லாஸ்ட் வீக் அந்த மாதிரி இருக்கும்போதும் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வரும்போதே எனக்கு தோணுச்சு என்னோட ரிலேஷன்ஷிப் வித் எஃப்ஜே வந்து கொஞ்சம் என்னோட கேமை பாதிக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அவன் உடனே எவிக்ட் ஆகி போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் சரி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த வீக் வந்துச்சு, லைக் ஃபேமிலி வீக். அந்த வீக்கில் நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அகெயின் நம்ம அவுட் ஹியர், அவ்வளோதான். நம்ம இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கான நேரம் லேட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் இருக்காது. அதுதான் நான் கேப்டனாக இருந்தப்போ வந்து அந்த ஜூஸ் டாஸ்க் நடந்தது. அதில் வந்து நடுவில் வந்து நிறைய கேஸ் நடந்தது. வாட்டர்மெலன் அப்புறம் பார்வதிலாம் சேர்ந்தவங்க வெளியில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு துஷார் தான் எனக்கு முன்னாடி இருந்த ஒரே தலை. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு ஆக்சுவலி தெரியல. இதுலேருந்து வெளியில் வரலாமா, வந்து கேப்டனா நான் முடிவு பண்ணலாமான்ற விஷயம் கூட எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அங்கே வந்து நான் இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல கேம் நடக்கும்னு எடுத்ததுலாம் வந்து எனக்கு நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு முடிவு எடுத்தது தான். ஸோ எடுத்துகிட்டு போட்டோன்னே அவங்களும் மறுபடியும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கேம் விளையாட ஆரம்பித்தோம். அந்த கேமில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் நான் எஃப்ஜேக்கோ சபரிக்கோ நான் பாட்டில்ஸே கொடுக்கல. என்னோட இது என்னதாக இருந்ததுன்னா இவங்க கியூசிக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி தான் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். குடைச்சல் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு கேஸ் பண்ணுறது, நான் சப்ளையராக எப்படி வந்து பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு நான் பண்ணிவிட்டு நான் சுபிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சுபி பாட்டில் விற்றா தான் எனக்கு காசு வரும். ஸோ அப்படி தான் அந்த கேம் போச்சு. ஆக்சுவலி இந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க? இல்லை நிறைய பேர் எவிட் ஆகி போயிட்டாங்க. அதான் அவங்களெல்லாம் சொல்லலாம்ல. அப்சரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் துஷார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டக்குன்னு சொல்லுங்க. பிரவீன் இருந்தா எனக்கு யார் யோசிக்கிறேன் வேற இல்லை. பிரவீன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். வேற யார் போயிருந்தாங்க? வாட்டர்மெலன் சொல்ல மாட்டேன். இப்போ கலை அஃப்கோர்ஸ் கலை இருந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கும். எஃப்ஜே சொல்லவே இல்லை. நீங்கள் எஃப்ஜே இப்போ தானே பண்ணாங்க, ஆரம்பத்துலேருந்து வரேன். ஸோ கலை இருந்ததா நல்லா இருந்திருக்கும், எஃப்ஜே இருந்ததா நல்லா இருந்திருக்கும். நான் லைனாக வரலான்னு நான் ஆரம்பத்துலேருந்து. யார் இல்லை இப்போ இருக்கிறதுல யார் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும்? எனக்கு சாண்ட்ரா இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் பார்வதி இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும். வேற யாரும் இல்லை, இவங்க 2 பேர். மற்ற பேரோடலாம் விளையாடிடலாம் ஓரளவுக்கு இது பண்ணி.
இவங்க 2 பேரோட கேம் தான் எனக்கு கொஞ்சம் அன்ஃபேர்னு தெரியும். பட் தென் நான் சொல்கிறேன் அது நல்லா இருக்குன்னு இப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய கேம்ல டாஸ்க்ல வந்து நீங்க நிறைய பேரை புஷ் பண்ணியிருந்தீங்க. அதாவது புஷ்னா நல்லா பண்ணு, என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வெக்கேஷனாகவே வந்திருக்காங்க. ஒரு வெக்கேஷன் மோட்லேயே வந்து ஜாலியாக சில்லிங்காக பேசிக்கிட்டு, ஓகேங்களா, அரட்டை அடிச்சுட்டு இந்த அப்படி எனக்கு என்னமோ டைம் பாஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் நீங்கள் புஷ் பண்ணீங்களே, அது ஏன்? துஷார் நான் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா விளையாடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவன் பெருசாக எதுவும் பண்ண அந்த டைமில் நான் சொல்லியிருக்கேன். வேறு யாரை நான் புஷ் பண்ணியிருக்கேன்? நான் அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியல. யாரில் நீங்களே சொல்லுங்கள், நான் யாரை புஷ் பண்ணேன்? நிறைய பேர் நீங்கள் புஷ் பண்ணியிருப்பீங்களே, லைக் ஓகே நீ இதெல்லாம் நீ விளையாடணும், உங்களுக்கு உங்கள் ஃபேவரட். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புரியுதுங்களா? எனக்கு பெரும்பாலும் எனக்கு ஆனால் உங்களுக்கு அதே உங்களுக்கு ஃபீல் வந்திருக்கும்ல. இப்போ நான் இவனை போய் சொல்கிறேன், துஷார் நல்லா விளையாடுப்பா, ஆனால் அவன் அவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனியாக போய் பேசிட்டு ஒரு சில் மூட்லேயே இருந்திருப்பா. அப்படி கேமுக்கு எதுக்கு நம்ம இப்போ எதுக்கு தான்ப்பா இங்கே வந்திருக்கோன்னே தெரியாமல் ஒருத்தர் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுறீங்க தான் கேட்குறேன். கலையும் அப்படி தோணுச்சு, துஷாரும் அப்படி தோணுச்சு. ஓகே, கலைக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நீ விளையாடு, நீ பண்ணணும், நீ நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு. அவனும் அது கடைசி வரைக்கும் அவன் ட்ரை பண்ணான், கொஞ்சம் சொல்லி கொடுக்காது, வேற எதுவும் பண்ணல, போயிட்டான். துஷார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், லைக் அவனுக்கு நிறைய ஆசை இருந்தது. அவன் ஃபஸ்ட்டு தலை ஆனப்போ 15 வாரமும் நான் தலை ஆவேன்லாம் சொன்னான். அந்த எந்தசியாசம்லாம் நிறைய இருந்தது. ஆனால் எங்கேயோ அந்த சின்ன பிள்ளைத்தனம் இருக்கும்ல, அது இருந்ததுனால கொஞ்சம் பார்த்துக்கோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து நான் அதை மீறி வேற அவன் டவுனான இடங்கள சொன்னேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை, அவன் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிலருக்கு கோர் கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லைங்க, அது நம்ம மாற்ற முடியாது. அது மாதிரி ஒருத்தவங்கிட்ட பழகிட்டோன்னா அப்படி இருக்கிறது, கொஞ்சம் கைண்டாக இருக்கிறது என்னோட கோர் கேரக்டர். கேமுக்காக ஒன்றா மாறுறது, இப்போ கேமுக்காக வேற ஒன்றா, அது வந்து நான் இல்லை. அதுதான் ஒரு வேளை நான் அஃபெக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்போது அது ஒத்துக்கணும். ஸோ உங்கள் கேம் நானும் பார்த்துருக்கேன், லைக் 85 days வந்திருக்கீங்க ஆல்மோஸ்ட். ஸோ உங்களோட பொசிஷன் என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? மைண்டில் ஒன்று இருந்திருக்குல்ல, நான் இதுதான்ப்பா என்னோட பொசிஷனாக இருந்தது, நான் இப்போ எவிட் ஆகிற ஆளே கிடையாது அப்படின்னா நீங்கள் என்ன பொசிஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருப்பீங்க? ஃபஸ்ட்டு டாப் 5ல் வருவேன்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டேஜில் இருப்பேன்னு நான் நினச்சேன். கப் வாங்குறனோ இல்லையோ ஸ்டேஜில் ஒரு ஆளாக நான் நிற்பேன்னு நான் ரொம்ப நம்பினேன். பிகாஸ் எனக்கு 106 நாள் கடைசி வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, ஃபைனலாக ஒரு 4 ரேபிட் கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். இந்த வீட்டிலே ஃபேக்காக இருக்க ஒரு பர்சன். சாண்ட்ரா. சீசன் 9 டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அரோரா இல்லை விக்கல்ஸ் விக்ரம். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் பயங்கரமாக எல்லாருக்கும் நல்லா சமைச்சு போட்டீங்க, இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, இப்போ போனோன்னு நான் இதுதான்ப்பா சாப்பிட போகிறேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபில்டர் காஃபி. ஓகே, இப்போ ஜாலியாக ஃபில்டர் காஃபி குடிங்க. அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின், வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் வெளில வந்துட்டேன். இல்லை சொல்லிட்டு தான் வந்து நான் எதுவுமே சொல்லாமல் அப்படி கிடையாது. எதுவுமே மனசுக்குள்ளே வச்சு ஏதாவது இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசியாக நான் இவங்ககிட்டயாச்சும் நான் இந்த பர்சன் கிட்ட நான் சொல்லி அதான் சொல்கிறேன், திவ்யா கிட்ட வந்துட்டு திவ்யா அந்த சுற்றி விடுறாங்கன்னு ஒரு இது வருது இல்லை, இப்போ எல்லாரும் சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அது கேளுங்க, கேட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வர பாருங்க. நான் இப்படி தான் சொல்லாமல் எல்லாரும் உங்களை ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கோவம் வருது, நான் அது இல்லை, நான் இது இல்லைன்னு சொல்லலாம், அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த ஸ்டேஜில் நான் அதை சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே, ஸோ வெளில வந்துட்டீங்க, என்னோட பெஸ்ட் விஷஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இதுக்கப்புறமே இது வந்து ரெக்ரெட்லாம் கிடையாது, ஆடணும் வந்தோம், நோ ரெக்ரெட்ஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எபிசோட்ஸ் பார்த்து மறுபடியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க, எங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி மக்களே.